உதயநிதி அப்படியே தொண்டை கீழே கத்திக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள போடு போடு காடை போடு அப்படின்னு நீங்கள் சீட்டாடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி அந்த மீட்டிங் நடந்துச்சு. உன் வாய் உன் உருட்டு, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணால் பேசுவேன். அந்த கதையை உண்மைக்கே அதில் என்ன ஆக்கப்பூர்வமாக பேசுனீங்க கேட்டால் அப்படியே ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து நடிப்பாரான். எது கதிர்வேலன் காதல் சேலஞ்சிங் ரோலா? மகளிருக்கு 1000 ரூபாய், காலேஜ் பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய், பொங்கலுக்கு காசே இல்லை 1000 ரூபாய். இதுதான் சாதனையா? அங்கே நிற்கிறார் ஒரு சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் அண்ணா, எப்பயுமே சொல்லுவார், ஆக எவ்வளோ கூட்டம் பார்த்துருக்குங்க, இது மாதிரி தம்பி உதயநிதி இப்போ எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்து மக்கள் மேலே, ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? இங்கே இந்து மக்களுடைய குரலை நீங்கள் நசுக்குவீங்க, குரல் கேட்டு வரவனை வாட்ஸ்அப் அரசியல் பண்ணுறான், அதை பண்ணுறான்னா அப்போ என்ன பண்ணுறது? தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சேர்ந்த மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். தற்போது சேலம் ஆற்றூரில் திமுகவின் இளைஞரணி மாநாடு நடந்திருக்கு. இது வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னு ஒரு பக்கமும், வெற்றிகரம் இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கமும் கூறப்படுது. இதில் ஒரு 25 தீர்மானங்களும் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. இந்த 25 தீர்மானங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கோடியை கொட்டியும் அங்கே கூட்டமே இல்லை. இந்த ஃப்ரண்ட் ரோலாம் ஃபுல்லாக இருக்கே தவிர அதற்கு பின்னாடி வரக்கூடிய ரோலெல்லாம் ஆளுங்களே இல்லை. அதை எல்லாருமே நம்ம பார்த்தோம். உதயநிதி அப்படியே தொண்டை கீழே கத்திக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள போடு போடு காடை போடு அப்படின்னு நீங்கள் சீட்டாடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி அந்த மீட்டிங் நடந்துச்சு. அங்கே பிரம்மாண்டம் எதை சொல்கிறாங்க தெரியுமா? இளைஞர்கள் வந்ததை பற்றியோ இவங்க பேசின கருத்தை பற்றியோலாம் கிடையாது. 1 1000 ட்ரோன், 2 15 லட்சம் கொடி. அந்த கொடின்னு ஞாபகம் வருது, கனிமிழக்கா கொடி ஏற்ற, அவங்க அப்பா நின்று கை தட்ட, உதயநிதி அண்ணன் பக்கத்தில் நிற்க, என்ன கருத்து பேச போகிறாங்கன்னு எல்லாம் அப்படியே பார்க்குறாங்கன்ற மாதிரி நினச்சாங்க. இந்த மாநாடுக்கு தலைப்பு வச்சது எந்த புண்ணியவான்னு தெரில, உரிமை மீட்பு மாநாடு. யாரோட உரிமையை யார் மீட்பது? ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட நாங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் போட வேண்டிய மாநாடை இவங்க முன்கூட்டி இவங்களே போடுறாங்க. அதுவே முதல்ல ஒரு நகைச்சுவையான விஷயம். நீங்கள் கேட்டது போல் ஆளுநர் மேட்டர், அது தொடர்ந்து பல்கலைக்கழக வேந்தர். ஆளுநரை பார்த்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆளுநர் தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அண்ணா சொன்ன கூற்றுப்படி ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு கவர்னர் சொல்கிறீங்கல்ல, எதுக்கு அவரை பற்றி தொடர்ச்சியாக பேச வேண்டிய காலகட்டம் இது? எதுக்காக பேசணும்? சும்மா ஏதாவது ஒன்று புரியுதுங்களா? பிஜேபி செய்யக்கூடிய விஷயங்களை குறை சொல்லி பேசணுன்றதுக்காக தான் பேசுகிறாங்களே தவிர அந்த மீட்டிங்கில் வேறு என்ன நடந்துச்சு கேட்டிங்களா? கவர்னர் அரசியல் பேசக்கூடாதுன்னு இருக்கா? இவங்க பண்ணக்கூடிய அநீதியெல்லாம் பார்த்துட்டு இவர் கையெழுத்து போட்டு கம்முன்னு போவாரா? அங்கே என்ன நடந்துச்சு? அதிகபட்சம் என்ன பேசியிருக்கணும்? நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள், என்ன பேசியிருக்கணும்? காவேரி பிரச்சனை பற்றி பேசுனீங்களா? இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி பேசுனீங்களா? இல்லை பாலாற்று பிரச்சனை பற்றி பேசுனீங்களா? அதுதான் இல்லை. நான் அப்படியே படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. முதல்ல எடுத்தோடனே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி, முதலமைச்சர் அயராது உழைப்பதற்கு நன்றி. எப்போ அதான் முதல்ல ஒரு நன்றி வந்துச்சு இல்லை? 2வது இன்னும் கதையை கேளுங்க. 3வது மகளிருக்கு விடியல் பயணம் தொடங்கி வச்சு கட்டணமில்லா பேருந்து கொடுத்ததுக்கு நன்றி. 4வது குடும்ப தேவைகளுக்கு 1000 ரூபா நன்றி. காலேஜ் லேடிஸ்க்கு 1000 ரூபா நன்றி. நிதி நெருக்கடியிலையும் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தது நன்றி. ஒன்றும் கதை இருக்குது கேளுங்க. அடுத்து கலைஞர் வழியிலே போகணுமா? அது என்ன வழின்னு தெரியல, அது தமிழக மக்களுக்கே தெரியும் அவரோட வழி என்னன்னு. அதே மாதிரி 11வது தீர்மானம், முதலீட்டாளர்கள் அப்படி ஈர்த்தாங்களாம், இது 11வது தீர்மானம். 12வது இந்திய விளையாட்டில் தமிழகம் தான் முதலிடம் பெறுவதற்கு முதலமைச்சர் உழைச்சாங்க நன்றி. நீட்டை ஒழிப்போம், இதுதான் முக்கியமான மேட்ரு. பாருங்க, முதல்ல தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி அப்படியே புரட்சி பேசுகிறாங்க. அடுத்தது 14வது குலக்கல்வியை புகத்தும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் கண்டிக்கிறோம், எதிர்த்து போராட்டம். அப்புறம் எதுக்காக நீங்கள் இல்லந்தோறும் கல்வி கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கேட்குறாரு, பதில் சொல்ல முடியுமா அது? அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கணும். ஆக இங்கே முதலமைச்சர் வேலையே பார்க்கல, இதில் பல்கலைக்கழக வேந்தர் அப்போ என்ன வேலை பார்க்க போகிறாரு? அதுக்கு அடுத்து பாருங்கள், ஆளுநர் பதவியை அப்படியே அடித்து நொறுக்கணுமா? நீங்கள் கேட்டிங்களே வந்த புதுசுலே, ஆளுநர் பதவியை நீக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆளுநரை நீக்கிட்டால் இன்னும் சுத்தம், ஒருத்தர் கேட்குற கேள்வி கூட கேட்க விடாமல் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் ஆக தமிழர்களுக்கு முன்னுரிமை. நான் என்ன கேட்குறேன் தலைவரே, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய வேலையில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாய் எங்கேயாவது பேசுவீங்களா? அப்படி பேசினா கவர்மெண்ட் நடத்த முடியாது இவங்களால. அவங்களுடைய அஃபிஷியல்ஸே நார்த் இந்தியன்ஸ் தான். ஆமாம், அஃப்கோர்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க மேடம். இவங்க சப்ஜெக்ட் வரும்போது எல்லாரையும் அப்படி போட்டுருவாங்க. ஆனால் ஒன்றிய அரசு ஆக சும்மா ஏதோ பேசுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமையை பறிக்கும் மத்திய அரசு கடும் கண்டனம். எங்கள் உரிமையெல்லாம் பறிச்சது நீங்கள், நான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வரும்போது டக்குன்னு நீங்கள் மத்திய அரசு மேலே கண்டனம் தெரிவிக்கிறீங்க. என்ன
அடுத்து பாருங்க, அமலாக்கத்துறையை கைப்பாவையாக செயல்படுத்தும் பாஜக. நான் என்ன சொல்கிறேன், இவங்க சொல்கிறதே இருக்கட்டுங்க, பாவம் ₹1,00,000 செலவு பண்ணி மீட்டிங் போட்டிருக்காங்க. மத்திய அரசு கைப்பாவையாக தான் செயல்படுத்துன்னு வச்சுக்கோமே. இவங்க நீ நல்லவனாக இருந்தீங்கன்னா, நீ மக்கள் பணத்தை கொள்ளடிக்காமல் இருந்தீங்கன்னா, நீ சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தாமல் இருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, வரியை ஒழுங்காக கட்டினீங்கன்னா, நீ இதெல்லாம் ஒழுங்காக பண்ணும்போது எந்த இடி உண்டுன்னு வரும். ஆனால் டைலாகை பார்க்கணுமே, நமக்கே புளிச்சு போச்சு. ஆக நாங்கள் அப்படி ஒரு தலைவர் வச்சுருக்கோம், நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். என்ன கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, ராமர் கோவிலில் வந்து கட்டி முடிக்காமல் ராமர் கோவில் திறக்கப்படுது, அதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டோம் அப்படின்னா எங்கள் மேலே ஐஸ் விட்டுருவாங்க, ஐடி சிபிஐ இடி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அக்கா, உங்களுக்கு ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஐஸ் வைக்காம தான் சரி. அவங்க ஐஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜாலக்காக பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு? இன்னொன்று கேளுங்க, எம்பிஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி ஜனநாயகத்து குரல் வந்து நசுக்கிறோமா யார்? பிஜேபிக்காரங்க. ஆனால் இங்கே பாவம் ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் இதை இப்போ நாங்கள் யூடியூப்பில் பேசுகிறோம், எங்களெல்லாம் கைது பண்ணுறீங்க. அப்போ அது ஜனநாயகத்துடைய குரலை நெருக்கிற கதையா இல்லையா? அடுத்து பாருங்கள், இந்துக்களின் உண்மையான எதிரி பிஜேபி தான் இவங்க ப்ரூவ் பண்ணுவாங்களா? நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தின் உண்மையான எதிரி திமுக நானும் சொல்கிறேன். அதை நாங்கள் தோல் உறுதி காட்டுவோம். எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இன்னைக்கு தினந்தோறும் தோல் உறுதி காமிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்த கதையை கேளுங்க, பிஜேபியை ஆட்சி விட்டு அகற்றுறதுக்கு இந்த இளைஞர்களுடைய மாநாடு அப்படியே முன்கள பணியாளர்களாக சுற்றுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன், எங்களை தோற்கடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டணியே கிடையாது, சரிங்களா? இப்போ ஒரு படத்தில் வருமே, எப்பா உன் வாய் உன் உருட்டு, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணால் பேசுவேன், அந்த கதையை என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்னொரு கதையை கேளுங்க, நாடாளுமன்றத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்கிற சூளுரை ஏற்கணுமா? என்னத்த சூளுரையோ? நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மீட்டிங் போடுறீங்க, 2.5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தின ஒரு ஆட்சி மீட்டிங் போடுறாங்க, என்ன பேசணும்? நான் தொழில் வளர்ச்சி இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன், விவசாயிகளுக்கு அரசு என்னென்ன பண்ணியிருக்கு, கல்வியில் என்ன புரட்சி பண்ணியிருக்கோம், மருத்துவத்தில் என்ன புரட்சி பண்ணியிருக்கோம், சொல்லக்கூடிய தெம்பு திராணி தைரியம் இவங்க பாஷையிலேயே திராவிட கட்சிகளுக்கு பொதுவாக திமுக இருக்கா? ஒரு ஆட்சியில் இருக்க கட்சி மீட்டிங் போட்டால் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க 2 வருஷத்தில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய திராணி இருக்கா? என்ன அப்பா புகழ் பாடிங்கன்னு அவங்க அப்பா என்னன்னா அவங்க அப்பா புகழை பாடுறாரு, இவர் என்னன்னா இவங்க அப்பா புகழை பாடுறாரு. அப்பா அப்பான்னு ஞாபகம் வருது. உதயநிதி பின்னாடி யார் இருந்தாங்க பார்த்தீங்களா? அன்பு தம்பி இன்பநிதி. அவர் பார்த்துட்டே இருக்காரு, திமுக கொடியை போட்டார். இவங்க ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாவில் இருப்பார், டக்குன்னு அப்படியே வருவாங்க, இளைஞர்களுடைய பொறுப்பு வாங்குவார், அப்படியே துணை முதலமைச்சர், அப்படியே முதலமைச்சர். அதே போல் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார், உதயநிதி அண்ணன் அப்படியே சினிமாவுக்கு வருவார், ஒரு 10 படம் நடிப்பார். அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் பாஜக இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை தொண்டன், நான் பேசக்கூடிய ஒரு குவாலிட்டி கூட அந்த இன்டர்வியூவில் இல்லை. நீங்கள் இவ்வளோ சிரமத்தில் இப்படி வேலை பார்க்குறீங்க, இது ஒரு கொஷினா? இதில் வேற உதயநிதி முதலாக இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ், அதை பார்க்க சைக்கிள், அதை யாரை வேணால் கேளுங்க, அவரே வீட்டில் போய் பார்த்து விமர்சிச்சிருப்பார், என்னடா அது லூஸ் மாதிரி பேசியிருக்கமேன். உண்மைக்கே அதில் என்ன ஆக்கப்பூர்வமாக பேசுனீங்க கேட்டால் அப்படியே ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து நடிப்பாராம். எது கதிர்வேலன் காதல் சேலஞ்சிங் ரோலா? இல்லை, நான் கேட்குறேன், இதெல்லாம் எவனோ ஒருத்தர் இருந்தாலும் அவனை பூசுத்தி விடுற கதையாது. ஆக இவங்க ஆக்கப்பூர்வமாக எதுவும் பேசுகிறதுக்கான திராணி இவங்கக்கிட்ட இல்லை. அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு சும்மா வந்து அப்பாவுக்கு பாட்டு பாடுறதும். நான் என்ன கேட்குறேங்க, சாதனை 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய், காலேஜ் பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய், பொங்கலுக்கு காசே இல்லை 1000 ரூபாய், இதுதான் சாதனையா? இந்த 1000 ஓவாவை கொடுத்துட்டு சாதனைன்னு சொல்லி சுற்றுவீங்களா நீங்கள்? எதில் ஒரு வளம் இருந்துச்சு, எதில் ஒரு வளர்ச்சி இருந்துச்சு, அதை கேட்டாங்க சொல்கிறதுக்கு இருக்கா தைரியம் இருக்கா? இப்போ பொன்முடி அண்ணன் பாருங்க, என்ன கத்து, தளபதி தளபதி, ஏன் எடுக்க மாட்டார் மந்திரி பதவி விட்டு, பயப்படாதீங்கண்ணே. அங்கே நிற்கிறார் ஒரு சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் அண்ணன், எப்பயுமே சொல்லுவார், ஆக நான் எவ்வளோ கூட்டம் பார்த்துருக்குங்க, இது மாதிரி தம்பி உதயநிதி நீங்கள் மந்திரி தானே, கவலைப்படாதீங்க. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே நமக்கு துரைமுருகன் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், இயற்கை வளத்தை கொள்ளடிச்சு இன்னைக்கு நாசமாக்கிட்டார் நாட்டை. இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர், முதலமைச்சர் பக்கத்திலே நிற்கிறாருங்க. நேராக அண்ணன் KN வராரு, வந்தவொடனே முதலமைச்சருக்கு சால்வை, பக்கத்திலே பொதுச் செயலாளர் நிற்கிறாரு. பொதுச் செயலாளருக்கு ஒரு மரியாதை இல்லாமல் டக்குன்னு உதயநிதி அண்ணன் போட்டவொடனே அங்கேருந்து துரைமுருகன் நவுந்துட்டார். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், 5 நிமிடம் அவர் காணும். அப்புறம் வந்து ஒரு உட்காந்தவொடனே சால்வை போடுறாரு, அவரும் வணக்கம் பண்ண அனுப்பிச்சி விட்றாரு. சகிப்புத்தன்மையாக இருக்காங்க, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, அது வேறு விஷயம். கட்சிக்காரவங்களே மரியாதை இல்லை, இன்றைக்கி மரியாதை இல்லாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதை பார்த்தீங்களா? எல்லாம் வீரவசனம். இவர் ராஜா வராரு, ராசா, அப்பா மனித புனிதர் மாதிரி பேசுகிறாரு. அது தெரியுமா, இது தெரியுமா, திராவிடம்னா என்ன, நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம். இங்கே 2.5 வருஷத்தில் என்ன பண்ணுவீங்க கேட்டால், அப்பாவுக்கு நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி.
ஏன் இவ்வளோ வரலாறு பேசக்கூடிய நீங்கள், இவ்வளவு அப்படியே தமிழ் புலமை உள்ள நீங்கள், மக்களுக்கு என்ன பண்ணேன்னு மைக்கு பிடிச்சி சொல்கிறதுக்கு திராணி இருக்கா? இது ஒருத்தர் இருக்காங்க, பேச்சாளர் ஒருத்தர், பிரசன்னன் ஒருத்தர், அவர் அட்வான்ஸாக சொல்கிறாரு. ஆக அவர் பார்த்துட்டு வர வழியில் சீட் ஆடுறதெல்லாம். ஆக இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஃபோட்டோ எடுத்து ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பிடாதீங்க. ஏன் பயம்? அங்கே சீட்டை அடிக்கிட்டு சாப்பாடுக்கு முன்னாலும் தூக்கி அடித்து விளையாடிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அவங்க மனசாட்சி என்னென்ன, திமுக காரன சாதனாலா, இவன் என்ன உழைச்சி சம்பாரிச்சானே, இவனே ஒன்றா நம்பர் திருட்டு பையன், நான் எடுத்துகிட்டு போனேன் என்னன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் வாட்டர் பாட்டிலையும் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. இன்னொன்று நீட்டுக்கு ஆக 85 லட்சம் கையெழுத்து, இதை நாங்கள் குடியரசுத் தலைவர் தரப்போகிறோம். அதை நேற்று டிஸ்பிளே பண்ணுறாங்க. சரிங்க, அது ஒரு ரைட்டு, ஏதோ ஒரு ஸ்டண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க. மீட்டிங் முடிஞ்சு போனவுடனே அந்த சாப்பாடு கவரும் டப்பாவும் இருக்கிறதுன்றது ஒரு அளவு இயல்பு, ஒத்துக்கக்கூடிய விஷயம். அந்த நீட்டுக்கு கையெழுத்து வாங்க பேப்பர் பாருங்கள், எல்லாம் ரோட்டில் மிதக்குது. பார்த்தீங்களா இல்லையா? அங்கே ரோடே தெரியல. அந்த 85 லட்சம் பேப்பரையுமே ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. இவங்க இதையே ரோட்டில் போட்டு போகிறவங்கள மக்களை எவ்வளோ தூரத்தில் ரோட்டில் போடுவாங்க? நிச்சயம் செய்வாங்க மேடம். இது வந்து ரொம்ப ஒரு நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஆக அப்பாவோட புகழ் பாடுவதற்கும் ஒரு வாவும் காவாலேன்னு போட்டு இளைஞர்களை ஈர்க்கிறாங்களாம். அந்த பாட்டு போகிறவரெலாம் அவன் ஸ்டேஜே பார்த்துட்டு இருந்தான், பார்த்துட்டு இருந்தான். பாட்டு முடிஞ்சு அண்ணன் உதயநிதி எழுச்சி நாயகன்றாங்களே, அவர் பேச ஆரம்பிச்சு, மாம்சே உட்காரு காட்சை போடு ஆடுன்னு ஆடுறாங்க. அவர் அங்கே கத்திட்டு இருக்காரு. அப்பா மாதிரி தட தட தடந்து அவருக்கும். நம்ம அதை குறை சொல்ல, ஒரு பாவம் முதலமைச்சருக்கு இஸ் இன் ஏஜ் ஃபேக்டர், நம்ம தப்பு சொல்ல. ஆனால் அவரை போலவே இவருக்கும் ஒரு பதப்பத்திரம் ஆகிட்டார். எல்லாரையும் எங்கள் அத்தை, எங்கள் அப்பா, ஐயோ தம்பி, சின்ன விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னத்துக்கு லட்சக்கணக்காக போட்டு மீட்டிங்? அதுதான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்தது கூட அங்கே வந்து பேசியிருந்தாங்க. அங்கே வந்தது சரியில்லை, இளைஞரின் மாநாட்டில் எதுக்கு துர்கா ஸ்டாலின் அவர் இளைஞரா அப்படின்னு. அங்கே இளைஞரணி மாநாடுன்றீங்கல்ல, அப்படியே இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா கொஞ்சம் கருப்பு தலையாக இருக்கும், இளைஞரணி சொல்லிக்கலாம் ஒரு 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 ஃபார்மேட்டுக்கு. அதை தாண்டி பாருங்கள், எல்லாம் தோலில் துண்டு போட்டு எல்லாம் 60 வயசுக்கு மேலே ஆளுங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு என்னவோன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களே இல்லையா? அந்த டிஸ்பிளேவையும் பார்க்கல, ஸ்டேஜையும் பார்க்கல. அவங்க வந்ததுக்கு 200 ரூபா கொடுத்தான், பாவம் பெரிய மீட்டிங் 300 ரூபா கொடுத்தான், வந்தோம் உட்காந்தோம் அப்படின்றதா இருக்கே தவிர இதில் எந்த விதமான இம்பாக்டுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியே கட்டி அமைக்கிறேன்றீங்க. இந்தியா கூட்டணியில் திமுக மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, நாங்கள் தான் பண்ணுறீங்க. இந்த மீட்டிங்கால் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வந்த செய்தி, உங்கள் கூட்டணிக்கு சொல்ல வந்த செய்தி அது இல்லையே, செய்தியே இல்லையே. இங்கே உங்கள் சேனலில் போடுற அந்த விளம்பர இடைவெளி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க நன்றி யார் கேட்டா? மக்களிடையே நன்றி கெட்டு போய் இருந்துட்டு இவங்க நன்றி சொல்லிக்கிறாங்க மாற்றி மாற்றி. இவங்களும் சொல்லிட்டு தான் உண்டு மேடம். ஒரு ஆடியோ நம்ம கேட்டிருப்போம், அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பக்தர் ஒருவர் வந்து ஹெச்ஆர்என்சி சைடில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி கேட்டப்போ ரிட்டர்னாக இல்லை வாய்மொழியாக சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சியினர் பாஜகவினர் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வந்து இங்கே நடத்துகிறாங்க, அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை, நாங்கள் பூஜை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் சொல்லலை, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட உண்மை நிலை என்ன? முதலமைச்சருக்கு இந்த கருத்து தெரியல. சேகர் பாபு அமுச்சு விடுறாரு, இப்போ ஏதோ பிரச்சனை பார்ப்பான்னு. சேகர் பாபு வந்தவொடனே இதை யார் சொன்னது, நாங்கள் இந்துக்கு தான் நிற்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்துக்கான அரசு திமுக எல்லாம் பேசிட்டு போனீங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம் இது போன்ற விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொல்லி. மாண்புமிகு எங்களுடைய தமிழக மாநில தலைவரான புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் சொல்லியிருக்கிறார். ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் இது பண்ணி தான் இதுக்கான தீர்வை பெற்றுமே தவிர திமுக ஒன்று இதில் ஃப்ரீயாக விடலை. நான் என்ன கேட்குறேங்க, ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் ஒரு ப்ரைவேட் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய கோயில்களில் இடங்களில் ஒரு டிஸ்பிளே, ஒரு எல்இடி டிஸ்பிளே போட்டு நாங்கள் நடத்துகிறோம். இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு எத்தனை ஃபுட்டேஜ் காட்டணும்னு சொல்லுங்கள், நான் காட்டுறேன். எல்லா இடங்கள்லையும் வந்து காவல்துறை இங்கே வைக்கக்கூடாது ஏட்டு. நான் கிட்டத்தட்ட விருகம்பாக்கம் தொகுதியில் ஒரு 15 இடத்துக்கு மேற்பட்டு நான் அன்னதானத்துக்கு போனேன். எல்லா அன்னதானம் போடக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறாங்க காவல்துறை. என்னை வந்து கேட்குறாங்க, ஏன் சார் இங்கே வரீங்க, போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ நான் கேட்டேன், எங்கள் ஜிஓ காட்டுங்கன்னு கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். சேகர் பாபு கொடுத்தாரா, இல்லை முதலமைச்சர் கொடுத்தாரா, யார் கொடுத்தது? இதற்கு பதில் உண்டா? எந்த கோயிலும் மேடம் ஹெச்ஆர்என்சி கோயிலுக்குள்ளே வரதில் இவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதுவும் மிக மிக தப்பு. ஒரு ராமர் கோயில்ன்றது ஒரு 500 ஆண்டு காலம் ஒரு வரலாற்று சாதனை நம்ம இன்றைக்கி நிகழ்த்தியிருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்றைக்கி நிகழ்த்தியிருக்கோம். இதில் என்ன டிஸ்பியூட் உங்களுக்கு? இந்துக்கள் அதை வந்து உட்கார்ந்து ஒன்றிணைஞ்சு பார்ப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதையே அவ்வளோ எள்ளி நகையாடுறீங்க நீங்கள். கோயிலுக்குள்ளே அதை வெளில வைக்காதுன்னு சொல்கிறாங்க மேடம். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை. இதை கேட்டால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறது. இதே எங்கள் அண்ணன் புரட்சி அண்ணாமலையார் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி. அதெல்லாம் அவங்க கிளியராக கேட்குறாங்க, சார் நாங்கள் எப்போவுமே இதை வழி நடத்தக்கூடிய விஷயம், ஒரு ராமருக்கான பூஜையானது அயோத்தியில் நடக்குது, அதை நாங்கள் லைவாக அங்கே போக முடியாதனால இங்கே லைவ் டெலிகாஸ்ட் ஆனது பண்ணுறாங்க, அதை நாங்கள் போட்டு பார்ப்பதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை மேடம், அது என்ன
அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க பக்கத்தில் நடக்குதுங்க அப்படின்னும் போது ஒரு அதிகாரி என்ன பண்ணணும், மேடம் நீங்கள் எங்கே நடக்குதுன்னு சொல்லுங்கள் மேடம், நான் பர்மிஷன் தரேன் மேடம்னு சொல்லணும். டக்குன்னு மேடம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் மேடம், நான் அதையும் ஸ்டாப் பண்ணுறேன், நீ நிப்பாட்டுறதுக்காக உங்களுக்கு தகவல் சொல்லுவோமா நாங்கள்? இப்படி இல்லை, பிஜேபி வாட்ஸ்அப் அரசியல் பண்ணுது அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பொய்யான விஷயத்த சொல்கிறதுனால தான் எங்கள் அண்ணன் ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்து மக்கள் மேலே, ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? இங்கே இந்து மக்களுடைய குரலை நீங்கள் நசுக்குவீங்க, குரல் கேட்டு வரவனை வாட்ஸ்அப் அரசியல் பண்ணுறான், அதை பண்ணுறான்னா அப்போ என்ன பண்ணுறது? இதுவே சிறுபான்மை மக்கள் பலருடைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுமா? அப்போ இந்துக்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக இருக்குது. அப்போ தான் அதை குரல் கொடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை வருதே தவிர, மற்றபடி இதை பேசுவதனால் நாங்கள் மற்றவர்களுக்கு எதிரி போல இவங்க சித்தரிக்கிறாங்க. சித்தரித்து கேவலமான ஒரு ஈர வேலையை செய்வது இந்த திமுக. டக்குன்னு அப்படி எங்கள் பக்கம் திருப்பி விடுறாங்க. என்ன இது? இப்போ கோவை தெற்கில் கூட இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பாஜகவினர் வந்து குரல் எழுப்பியிருந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. அங்கே இருந்தவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களே. அதாங்க திமுகவை பொறுத்தவரை ஒரு பட்டியலின சகோதரியை அப்படி கொடுமை பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத மக்களை தேவையில்லாமல் திசை திருப்பக்கூடிய தப்பான கருத்தை பேசுவாங்க, அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கஞ்சா வைப்பான், எல்லா விதமான இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவான், அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு அயோத்தியில் நடக்கக்கூடிய பூஜைக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நடத்துறவங்களும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது எவ்வளோ கண்டனத்துக்குரியது? இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் 4 பேர் அரெஸ்ட் பண்ணி பயந்துருவோமா நாங்கள்? இந்த திமுக அரசு என்னதான் நினைப்பில் வச்சுருக்கீங்க? சாதனையும் ஒன்றும் பண்ணல, சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செஞ்சு கிழிக்கல. அதனால் சிறுபான்மை மக்களால் நீங்கள் நம்பாதீங்க. சிறுபான்மை மக்கள் முழுவதும் பாஜக பக்கம் நிற்பாங்க. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு செய்வது பாஜக. அவங்க எல்லாத்தையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் திமுக எங்களை இலக்காரம் பேசி நீங்கள் சிறுபான்மை மக்கள் இருந்தால் போதும், இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற அந்த ஏளன போக்கினால தான் இன்றைக்கி என் கட்சிக்காரலாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதை பாஜக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் அண்ணன் அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கு தப்பான விஷயம். இது போன்ற ஒரு விஷயங்களை நடத்த, அதாவது ஒரு ஹிந்து ரிலீஜியஸாக விஷயங்கள் நடக்கக்கூடிய மக்களை குறிப்பாக என் கட்சிக்காரர்களை அரெஸ்ட் பண்ணுறதை முழுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ எம்எல்ஏ கருணாநிதி அவரோட இஷ்யூ எடுத்துக்கிட்டா கூட, அவர் கருணாநிதி அவர்கள் வந்து அவங்கள பேக்கப் பண்ணி காப்பாற்ற பார்க்கல. அவர் என்ன சொன்னால், தவறு செஞ்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் அவரும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க சைட்லேயும் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு லெட்டர் கூட அவங்க காட்டுறாங்க. இந்த குழந்தையை வந்து யாரோ பேச வச்சு தான் இப்போ அந்த குழந்தை பேசுது, நாங்கள் அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இடத்துலையும் ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? ஸோ விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சைடில் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு பேசக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட் பார்த்துருப்போம். நமக்கே கண்ணு தண்ணி வர அளவு பேசுகிறாங்க. யாரும் சொல்லி கொடுத்து ப்ராம்ப்ட் பண்ணினா அவ்வளோ தூரம் பேச முடியாது. அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அநீதி இழக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்படி நடக்கவே இல்லை, நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல. இன்றைக்கி அந்த 2 பேர், அந்த தம்பதி எங்கே? அப்ஸ்காண்ட். இன்றைக்கி நிலவரத்தில் அவங்க அப்ஸ்காண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏ என்ன நெகட்டிவாக சொல்ல முடியுமா? இல்லை காப்பாற்ற தான் முடியுமா? அப்படிலாம் சொன்னால் மக்கள் உதைப்பாங்க. வந்து ஒரு பொண்ணுக்கு இப்படி அநீதி நடந்திருக்கு, அந்த பொண்ணோட வீடியோ காமிச்சாங்களா? பார்த்தீங்களா? அந்த அடிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா ஒரு ஜாலா தூக்குவாரா? ஜாலரா அடிப்பாரா? கட்சிக்கு ஜாலரா அடிச்சு இருந்தாருன்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி அநீதிகளுக்கு ஜாலரா அடிச்சாருன்னா அந்த எம்எல்ஏ சீட்டு போயிடும். திமுக காரங்க எடுக்க மாட்டாங்க, மக்களே உங்களுக்கு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி போகுமே தவிர திமுக காரங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களும் ஆதரிப்பாங்க. இதுவரை ஏடிஎம்கே சொன்ன கண்டனம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மேடம். யாருமே ஒரு தனி நபருக்கு, ஒரு சாதாரண மக்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசவே மாட்டாங்க. அதை டிஎம்கேக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தானே. பாஜக பேசுறாலும் இதனால் அதிமுக பேசாம ஒரே விஷயம், இன்னைக்கு பாஜக வலுவான எதிர்கட்சியா இன்னைக்கு எல்லா விதமான மக்கள் பிரச்சனையும் எடுத்துரைக்கிறாரு எங்கள் தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அது இவங்களுக்கு ஆகலை. என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு திமுக அதிமுக எதிர்கட்சின்றதே மறந்து இவங்க கூட்டணி போல செயல்படுறாங்க. அதுதான் உண்மை. இப்போ சமீபத்தில் நம்ம கேபி முனுசாமி கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்னும் அரசியல் பக்குவம் இல்லை. நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்களா? வந்து டியூஷன் எடுக்கிறீங்க, உங்கள் பக்குவத்தை அப்பா புரட்சி தலைவி அம்மாவே ஒதுக்கி வச்சால் நீங்கள் வந்து எங்கள் தலைவரை குறை சொல்வது, மைக்கு கிடைச்சா போதும், ஜெயக்குமாரன் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், ஸ்ரீவிஷன் மகன் ஒரு பக்கம். இது தவறான விஷயம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என் தலைவரை நீங்கள் இலக்காரமிட்டு அவரை நீங்கள் ஒரு போல் பேசினால் அதை பார்த்து கொண்டு பாஜக காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களில் பார்க்கும் பொழுது 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அறிவாற்றலையும் மக்கள் சிந்தனையும் மக்களோடு மக்களாக கனெக்ட் பெற்ற ஒரு லீடர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அதனால் இவங்களுக்கெல்லாம் என் தலைவனை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கூட ஒரு 9 வயசு சிறுவன், அவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, வயிற்று வலி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த சிறுவன் வந்து இறந்துருக்கிறான். இதை பற்றி பெருசாக எந்த ஒரு கட்சியும் பேசின மாதிரி தெரியலையே சார். இது தொடர்பாகவும் பாஜக தான் அறிக்கை விட்டுருக்கு. 9 வயது ஆண் குழந்தை வயிற்று வலின்னு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இதே இவங்க அரசாங்க மருத்துவமனையில். இந்த அரசாங்க மருத்துவமனை திமுக ஆட்சி என்னைக்கு வந்ததோ அதிலிருந்து ஏழை மக்களுக்கான மருத்துவமனை அது இல்லை. ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒழுங்கான டாக்டர்ஸ் இல்லை. அந்த பையனுக்கு வயிற்று வலிங்க, டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஸ்கேனிங் சென்டரில் ஆள் இல்லை. அந்த ஆள் இல்லாதனால அட்லீஸ்ட்
ஒரு பைசாவை கொடுத்தோ இல்லையம்மா கடனை உடனே வாங்கியாவது வெளியில் எடுமான்னு சொல்லி தான் அந்த வீட்டை அந்த அக்கா எடுத்திருப்பாங்க, அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். எங்கே இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனை எடுக்காமல் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த குழந்தை இறந்தே போச்சு. இதுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லும்? உங்கள் வீட்டு குழந்தைய சும்மா விட்டுருவீங்களாங்க? நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைக்கு பேர் அநீதி நடக்குது சும்மா விட்டுருவீங்களாங்க? ஒரு ஏழை பிள்ளைங்க இறந்தாங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக கடந்து போகிறாங்களே, எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. இதை கேட்பதற்கு ஒருத்தரும் கிடையாது. இதை கேட்கக்கூடிய வலுவான குரல் எழுப்பக்கூடியது பாஜக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியை செயல்படுறது பாஜக. ஒரு விஷயத்தையுமே கண்டனம் தெரிவிப்பது எங்கள் அண்ணன். அதை பார்த்த உடனே போயா பிஜேபியாவது பேசுறது. இதற்கெல்லாம் மக்கள் உங்களை அடித்து ஓட விடுவாங்க. இதற்கு காலமும் காட்சியும் உங்களுக்கு பதில் சொல்லும்.